38 நடக்குமா? கல்யாணம் பண்ணலையா? அங்கே போயிட்டு ஒருத்தர் கல்யாணம் முடித்த பொண்ணை, ஒரு குழந்தை இருந்திருக்கு, ஒரு வயசு குழந்தை, ஒரு வயசு கூட ஆகலை. அந்த குழந்தைய அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேறு ஒருத்தன் பொண்டாட்டியை குழந்தையோட தூக்கிட்டு வந்துட்டு தூக்கிட்டு என் வீட்டுக்கு வர்ற நேராக அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்கான். இவன் ஃபோன் பண்ணியிருக்கா அவங்க அக்கா, இந்த மாதிரி வந்திருக்காங்க, அம்மா நம்ம மாமா மச்சான் வீட்டிலலாம் நம்ம அண்ணன் இருக்கக்கூடாது, கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் போய் கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்த ஒருத்த மனைவின்னு தான் தெரிஞ்சுது. அவளை அடிக்கலாமா? தப்பு சொல்லி அடிக்கலாமா? தப்பு இல்லைங்களா? அந்த பொண்ணை அடிச்சுக்கிட்டு இருந்த உடனே அவள் என்ன செஞ்சா, அவள் பிள்ளையை தூக்கிட்டு அவள் போயிட்டான். அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். போயிட்டு அங்கே நான் இருந்து ஒருக்கா என்னைய ஃபோன் பண்ண வர சொன்ன, அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். போய் பார்த்தா அவள் வாடகை எடுத்து வச்சுட்டு இருக்கான். குழந்தை இல்லை, அவளோட இருக்கான். என்னடா அவளோட இருக்கா அப்படின்னா, ஆமாம் எனக்கு செத்தாலும் வாழ்ந்தாலும் இனி எனக்கு யார் கல்யாணம் பண்ண போகிறேன், எனக்கு வயசாயிடுச்சு, நான் இவளோட இருந்துட்டு போகிறேன். 4 நாளைக்கு வேலைக்கு போனா நான் 10 நாளைக்கு வீட்டில் இருப்பான். அவன் என்ன செய்வா, ராத்திரியும் பகலும் வேலை செய்வா 1000 ரூபாய்க்கு.